ஆப்பிள் நிறுவனம் க்ளோ டைம் நிகழ்ச்சியில் ஐபோன் 16 சீரிஸ், ஆப்பிள் வாட்ச் அப்டேட் உள்ளிட்டவற்றை அறிமுகம் செய்து மீண்டும் தொழில்நுட்ப உலகின் கவனத்தை தன் பக்கம் ஈர்த்துள்ளது. அனைவரும் எதிர்பார்த்து காத்திருந்தது ஐபோன் 16 சீரிஸ் அறிமுகத்துக்காக தான். ஐபோன் 16 ப்ரோ மற்றும் ஐபோன் 16 ப்ரோ மேக்ஸின் டிஸ்பிளே இதுவரை இல்லாத அளவுக்கு பெரிதாக வடிவமைக்கப்பட்டுள்ளன. 16 ப்ரோவின் அளவு 6.3 இன்ச், ப்ரோ மேக்ஸ் அளவு 6.9 இன்ச். ஐபோன் பேட்டரிகளில் சிறந்த பேட்டரி ஆயுள் கொண்டதாக இருக்கும் என உத்தரவாதம் கொடுக்கப்பட்டுள்ளது. 16 ப்ரோ A18 ப்ரோ சிப்பால் இயங்குகிறது. இது முந்தைய ஐபோன்களை காட்டிலும் மிகவும் வேகமாக செயல்படக்கூடிய தன்மை கொண்டது. இந்த புதிய GPU முந்தைய தலைமுறையை காட்டிலும் 20% வேகமாக இயங்கக்கூடியது. ஐபோன் 16 ப்ரோ சீரிஸில் கேமராக்களின் தொழில்நுட்பம் பன்மடங்கு முன்னேற்றம் கண்டுள்ளது. இரண்டாம் தலைமுறை குவாட் பிக்சல் சென்சார் மற்றும் ஜீரோ ஷட்டர் லேக் அம்சங்களை அடக்கிய 48 மெகா பிக்சல் ஃபியூஷன் கேமராவை கொண்டுள்ளது. புதிய 48 மெகா பிக்சல் அல்ட்ரா வைட் கேமரா மற்றும் 120 mm ஃபோக்கல் லென்த் கொண்ட 5x டெலிஃபோட்டோ லென்ஸ் பொருத்தப்பட்டுள்ளது. ஐபோன் 16 ப்ரோவில் முன்பக்க வீடியோவில் 4K 120 மூலம் படம் பிடிக்கலாம். இதில் ஸ்பேஷியல் ஆடியோ கேப்சர் அம்சங்களும் இடம்பெற்றுள்ளன. மேலும் ஒளி அமைப்பில் பல்வேறு மேம்பட்ட அம்சங்களை ஆப்பிள் அறிமுகம் செய்துள்ளது. உதாரணத்துக்கு ஸ்டூடியோவில் பதிவு செய்வதைப் போல ஒளிப்பதிவு செய்து கொள்ளலாம். இதற்காக சிறப்பு அம்சம் உள்ளது. ஐபோன் 16 சீரிஸை வாங்க வரும் வெள்ளிக்கிழமை முதல் முன்பதிவு செய்யலாம். செப்டம்பர் 20 முதல் இவை பயன்பாட்டுக்கு வருகின்றன. ஐபோன் 16 சீரிஸ் அறிமுகமானதை அடுத்து ஐபோன் 15 ப்ரோ, ஐபோன் 15 ப்ரோ மேக்ஸ் மற்றும் ஐபோன் 13 ஆகிய போன்களின் உற்பத்தியை நிறுத்த ஆப்பிள் முடிவு செய்துள்ளது. அதேவேளையில் மற்ற ஐபோன்களின் விலையும் சுமார் ரூபாய் 10,000 வரை குறைந்துள்ளன.